இங்கே போடுறா இங்கே போடுறா எழுந்துடுறா அடிச்சிடும் மித்ரன் நான் மித்ரன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க நல்ல பையன் மாதிரி இது பண்ண ஏன் அடிக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அக்காவும் தம்பியும் பொழுதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இப்படி தாங்க போகுது. மித்ரன் என்ன பண்ணுற? விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன வச்சு விளையாடுற? என்ன முட்டிலாம் புண்ணாக இருக்குது? முட்டிலாம் என்ன புண்ணாக இருக்குது? வீந்தியா? அடுத்த வருஷம் நீலாம் ஸ்கூல் போயிடுறியா? ஓகேவா? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? கேசிக்கா தான் சண்டை போடுதா? நீ சண்டை போடலையா? யார் யார் ஒன்று ஃபஸ்ட்டு அடிச்சது? நீ அடிச்சியா அக்கா அடிச்சுதா? அக்கா தான் அடிச்சுதா? மாற்றி மாற்றி இப்படி தான் அடிச்சுக்குவீங்களா பொழுதுக்கும்? அவன் தான் அடிச்சானா? நீ தானே அடிச்சியா மித்ரன்? அடிச்சுட்டா ஆமாவா? எதுக்கு அடிச்ச அக்காவை? டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? அதுக்கு 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 அடிச்சிய நீ? கேசிகா சைக்கிள் அடிச்சுட்டு போயிட்டாங்களா? யார் அடிச்சுட்டு போனாங்க? கேசிகா? மொட்டை பைய பால்காரங்களா? என் கேசிகா அவனை அடிச்சாங்களா? அதுதான் தனியாக சைக்கிளில் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னோம் தானே? சும்மா சொல்கிறேண்ணா? ஏன்டா சும்மா சொல்கிற? பொய் சொல்கிறியா? அப்போ சாயந்தரம் அடிச்சாங்களா? சரி, சாப்பிட்றியா? என்ன சாப்பிட போற? ரசம் பூவாவா? சரி சரி. என்னடா ட்ரெஸ் இப்படி போட்டிருக்க? பின்னாடி எல்லாம் கழுட்டுது. நல்லா ட்ரெஸ் இழுத்து விட. எழுந்துரு, எழுந்துரு மித்ரன். என்ன வீடு கட்டி வச்சிருக்கியா? என்ன வீடு இது? மெத்த வீடா, மாடி வீடா, கூரை வீடா? மெத்த வீடா? சரி வீடு. உங்கள் அப்பா தான் கட்டல, நீயாச்சும் கட்டிடியா மெத்த வீடு சீக்கிரமா? நீ எதை செஞ்சியா? சரி சரி. யார் செஞ்சா? நீயா? இப்படி ரெண்டு பேர் தனித்தனியாக சண்டை போடாத விளையாண்டாவே பிரச்சனை இல்லையே. அம்மா உட்காந்து சண்டை போட்டுக்கிறீங்க மித்ரன்? தனியாக உட்காந்து இப்போ சண்டை போடாத விளையாடுறீங்கல்ல? கிட்ட இருந்துட்டு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கேசிக்கு ஒன்று அடிக்குமா? நீ ஃபஸ்ட் அடிப்பியா? நீ தான் ஃபஸ்ட் அடிப்பியா? அப்போ ஒன்று தான் வெளியே போய் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும். ஏன் ஹாஸ்டல் போறியா? இல்லையா?
வீட்டில் வந்து அடங்காத இருந்தனா ஹாஸ்டல் தான் சேர்ப்பாங்களாம். அதனால் வந்து நீ அடங்க மாட்டேங்கிறல்ல, அடுத்த வருஷம் உன்னை ஸ்கூல் சேர்க்குறப்ப ஹாஸ்டல் பார்த்து நல்ல ஹாஸ்டலாக ஸ்கூலாக சேர்த்து விடணும். ஏன் இல்லை? சரி, என்ன அடிக்கிறல்ல, அதுக்குன்னே என்னை சேர்த்து சொல்ல போகிறேன். வாய் இல்லாத பூச்சி அங்கே உட்காந்துருக்கு. அமைதியாக எந்த சட்டையும் பண்ணாது. 2 பேர்த்துக்கு வாய் சேர்த்து இதுக்கு இருக்கு. படுத்து தூங்குறியா? தூங்குறியா? தூங்கு, படு, கீழே உட்காரு. ஏன்? நாங்களாம் அமைதியாக இருக்க, நீ அமைதியாக இருக்கியா? நீ தான் அமைதியாக இருக்க மாட்டேங்கல. படு, தூங்கு, படு. தூக்கமே வராது உனக்கு? ஏன் வராது? பொழுதுக்கு இப்படியே தாங்க எங்களுக்கு. படுக்கவும் மாட்டான், தூங்கவும் மாட்டான். சாப்பிட்றது, விளையாடுறது, அடிக்கிறது, அவங்க அக்காவை எண்ணெய் போட்டு குத்துறது, இதே தான் வேலை இவனுக்கு. பாய் சொல்ல எல்லாருக்கும். ஆமாம், என்ன இப்போ அடிக்கிறல்ல, என்னை குத்த மாட்டியா? அப்போ அடிப்பியா? அடிக்க மாட்டியா அம்மாவை? அப்புறம் ஏன் அக்காவை மட்டும் அடிக்கிற? அடிச்சா எங்க 2 பேர்த்தையும் அடிச்சவன என்ன பண்ணலாம்? சரி, பாய் சொல்ல எல்லாருக்கும். பாய். எல்லாரும் ஜாலியாக லீவ் என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நாங்களும் அடுத்த வருஷம் ஸ்கூல் போயிடுவோம். பாய், ரெஸ்ட் எடுங்க. எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். நாங்கள் மட்டும் அடங்க மாட்டோம், இப்படியே தான் இருப்போம்.